பிக் பாஸ்ல இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சீசன்ல கேமரா முன்னாடி நின்னுட்டு பேசுறதாலயும், கோவப்படுறதாலயும் ஒருத்தங்க வெளியில நெறைய ரசிகர்கள சம்பாதிச்சாங்க. அதே மாதிரி தான் ரச்சிதாவும் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அசீம் வந்து இப்போ புரளி பேச ஆரம்பிச்சிருக்காரு. பிக் பாஸ் 6 ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டுருக்கு. பிக் பாஸ்ல இப்போ இந்த வாரத்துல வரிசைப்படுத்துதல் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த டாஸ்க் வந்ததுலேருந்து அசீம் ஏன் இப்படி மாறிட்டாரு? ஏன் இப்படி பண்றாரு? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து ஷாக் ஆயிருக்காங்க. முதல்ல ஆயிஷா, அப்புறம் விக்ரமன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அவங்க மேல கடுமையான விமர்சனங்கள வச்சிட்டுருக்காரு. அசீம் அவரோட தகுதியை நிரூபிக்கிறதுக்காக மற்றவங்கள இதுக்கு நீங்கள் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை கடுமையாக வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ரச்சிதா பற்றி ஏடிகே கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரச்சிதா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு இந்த இடம், இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் ஒரு பொண்ணு கேமரா முன்னாடி பேசி எப்படி பிரபலமானாங்களோ அதை தான் ரச்சிதாவும் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா முன்னாடி நின்று பேசுறது, கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி ஏடிகே கிட்ட அசீம் வந்து பேசிட்டு இருக்காரு. பழைய சீசன்ல கண்ணாடி பார்த்து பிரபலமான நபர் யாரா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவியா தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன்.